With God, you are hero. Without God, you are zero. கர்த்தர் உங்களோடு இருந்தால் நீங்கள் ஹீரோ. கர்த்தர் உங்களோடு இல்லை என்றால் நீங்கள் ஜீரோ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நான் பள்ளிக்கூடங்களிலே படித்துக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு கொட்டேஷன் நான் படித்திருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். அது என்ன தெரியுமா? With God you are hero. Without God you are zero. கர்த்தர் உங்களோடு இருந்தால் நீங்கள் ஹீரோ. கர்த்தர் உங்களோடு இல்லை என்றால் நீங்கள் ஜீரோ என்று சொல்லி இன்னும் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களோடு இருந்தால் உங்கள் வாழ்க்கை முடிவில்லாத நம்பிக்கை. கர்த்தர் உங்களோடு இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கை நம்பிக்கை இல்லாத முடிவு. திரும்பமாக சொல்கிறேன், கர்த்தர் உங்களோடு இருந்தால் உங்கள் வாழ்க்கை முடிவில்லாத நம்பிக்கை. கர்த்தர் உங்களோடு இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கை நம்பிக்கை இல்லாத முடிவு. இதை இன்னொரு விதமாக கூட சொல்றேன். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் உங்கள் வாழ்க்கை முடிவில்லாத நம்பிக்கை. நீங்கள் கர்த்தரோடு இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கை நம்பிக்கை இல்லாத முடிவு. அருமையானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரும் தாங்கள் வேண்டியதெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், தாங்கள் விரும்புகிறதெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், நடக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாம் விரும்புகிறார்கள். இப்படிலாம் விரும்புகிறாங்க. அது நடப்பதற்கான வழி என்ன? அது நடக்கலை அப்படின்னா நிறைய பேர் ஏமாற்றம் அடைகிறார்கள், நிறைய பேர் மனமுடைந்து விடுகிறார்கள், இன்னும் சில பேர் மனம் நொந்து போய் மன உளைச்சலுக்கு உள்ளாகிறார்கள். இப்படிப்பட்ட இந்த சூழலில் தாமே கர்த்தர் நமக்கு இந்த மாதத்திலே கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 7வது வசனம். அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ அவைகள் எல்லாம் உங்களுக்கு செய்யப்படும். உலக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த அருமையான நாளுக்காக, இந்த மாதத்திற்காக உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அவைகளை பெற்றுக்கொள்ளும்படிக்கு எங்களுக்கு கர்த்தர் ஒரு வாக்கு தத்தத்தை தந்திருக்கிறீங்க. இந்த வார்த்தைகளை கேட்கிற, இந்த காணொளி பார்க்கிற எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களும் தாங்கள் கேட்கிறதை, விரும்புகிறதை பெற்றுக்கொள்ளும்படிக்கு இந்த காரியத்தை அறிந்து கொள்வதற்கு உதவி செய்வீராக. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். அருமையானவர்களே, கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்ன? நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அவைகளை எல்லாம் உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறீங்க. இந்த வார்த்தை ஆங்கிலத்தில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க போட்டிருக்கிறாங்க, NIV நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன்ல போட்டிருக்கிறாங்க, if you remain in me and my words remain in you, ask whatever you wish and it will be done for you. அதாவது நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்புகிறதையெல்லாம் கேளுங்கள், அவைகள் எல்லாம் உங்களுக்காக செய்யப்படும் என்று சொல்லி அங்கு போடப்பட்டிருக்கிறது. இன்னொரு மொழியாக்கத்தில், அதாவது டச் பாயிண்ட் பைபிள் என்று சொல்லப்படுகிற மொழியாக்கத்தில் போட்டிருக்கிறாங்க, if you stay joined in me and my words remain in you, you may ask any request you like and it will be granted to you. It will be granted என்று சொல்லி
பாருங்கள், இந்த நாளிலும் கூட உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லோருமே தங்கள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள், எல்லாம் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அப்படி பூர்த்தி செய்யப்படவில்லை என்றால் அவர்கள் ஏமாற்றம் அடைகிறார்கள், மனம் உடைந்து போகிறார்கள். இன்னும் சிலர் மனம் உடைந்து மன உளைச்சலுக்கு உள்ளாகிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில் தாமே கர்த்தர் நமக்கு நீங்கள் வேண்டுவதெல்லாம் உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லி ஒரு வாக்கு கொடுக்கிறார். சரி, இந்த வாக்கு நிறைவேறணும்னு நாம என்ன பண்ணணும்? there are two conditions, ரெண்டு கண்டிஷன் இருக்கு, ரெண்டு நிபந்தனைகள் இருக்கிறது. அந்த நிபந்தனைகளை நாம் பின்பற்றினால் நமக்கு வேண்டிக் கொள்கிறது எல்லாம் செய்யப்படும், நடக்கும். மாத்திரமல்ல, நாம் என்னெல்லாம் விரும்புகிறோமோ அவைகளும் நமக்கு நடக்கும் என்ற அர்த்தத்திலும் அது வருகிறதை பார்க்கிறோம். வாட் ஆர் தோஸ் கண்டிஷன்ஸ்? என்ன அந்த நிபந்தனை? ஒன்றாவது நிபந்தனை, நீங்கள் இயேசுக்குள் நிலைத்திருங்கள். ரிமைன் இன் ஜீசஸ். இயேசுக்குள் நிலைத்திருங்கள். இதுதான் முதல் கண்டிஷன். இயேசுக்குள் நிலைத்திருப்பது என்றால் அவரோடு இணைந்திருப்பது, அதைத்தான் அது உணர்த்துகிறதாக இருக்கிறது. அவரோடு இணைந்திருப்பதை அது உணர்த்துகிறதாக இருக்கிறது. நீங்கள் இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டும். அவரே ஒரு உதாரணத்தை கொடுக்கிறாரு, அந்த சாப்டரே கொடுக்கிறாரு. திராட்சை கொடியானது செடியோடு இணைந்திருந்தால் அது கனிகளை கொடுக்கும். திராட்சை கொடியானது செடியோடு இணைந்திருந்தால் அது கனிகளை கொடுக்கும். திராட்சை கொடியானது செடியோடு இணைந்திராவிட்டால் அது கனி கொடுக்காது என்று சொல்லப்படுகிறது. அப்படியே நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று இயேசு கிறிஸ்து திருவுளம் பற்றுகிறார். நான் ஒரு உதாரணம் சொல்றேன். எந்த எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸாக இருந்தாலும் சரி, எந்த எலக்ட்ரிக்கல் பொருளாக இருந்தாலும் சரி, ஃபேனாக இருந்தாலும் சரி, லைட்டாக இருந்தாலும் சரி, வேறு எதுவாக இருந்தாலும் சரி, அவைகள் மின்சாரத்தோடு இணைத்திருந்தால் ஒழிய அது வேலை செய்யாது. இப்போ உங்களுடைய வீடுகளிலே சபைகளிலே லைட்டு போடுறீங்க, ஃபேன் போடுறீங்க, அது ஒயரோடு ஒயர் கனெக்ட் ஆகி அங்கே மின்சாரத்தோடு பொருத்தப்பட்டிருக்க வேண்டும், இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஃபேன் ஓடும், லைட் எரியும், இல்லைன்னா வேலை செய்யாது. அதை போலவே நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்தால், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்தால் நீங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ அவைகள் எல்லாம் உங்களுக்கு செய்யப்படும். இது முதல் நிபந்தனை. இரண்டாவது நிபந்தனை, இந்த இயேசுவின் வார்த்தை உங்களுக்குள் நிலை கொண்டிருக்க வேண்டும். Let his word remain in you. Remain in you. அவருடைய வார்த்தை உங்களிலே நிலை கொண்டிருக்க வேண்டும். இதுதான் இரண்டாவது காரியம். முதல்ல சொன்ன இயேசுவில் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். இரண்டாவது, இயேசுவின் வார்த்தை உங்களில் நிலை கொண்டிருக்க வேண்டும். இதுதான் இரண்டாவது. இயேசுவின் வார்த்தை, இறைவனின் வார்த்தை என்னை நிலை கொண்டிருக்க வேண்டுமானால் அது என்ன ஐயா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். எனக்கு ஞாபகம் வருகிறதெல்லாம் யோசுவா 1வது அதிகாரம் 8வது வசனம் தான். அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஓரளவு விளங்கும். இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாக்கிய பண்ணுவாய், நீ புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். என்ன அழகான வசனம் பாருங்க. உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இரவும் பகலும் அவைகளை தியானித்துக் கொண்டிருப்பாயாக, அப்பொழுது உன் வழியை நீ வாக்கிய பண்ணுவாய், நீ புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். அருமையா சொல்லியிருக்கிறாங்க இந்த வசனத்துல. ஆங்கிலத்தில் போட்டிருக்கிறாங்க, keep this book of the law always on your lips, meditate on it day and night, so that you may be careful to do everything written in it. அடுத்த வரியை பாருங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். then you will be prosperous and successful. இங்க போட்டுக்க வார்த்தை இன்னும் அழகாக இருக்கிறதை பார்க்கிறோம். then you will be prosperous and successful. அப்பொழுது நீ செழிப்பாயும் வெற்றி உள்ளவனாயும் விளங்குவாய். மிக அழகான வார்த்தைகள். அருமையானவர்களே, வேத வசனங்களை படிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும்.
அவைகளை மனனம் செய்ய வேண்டும், அவைகளின் படி நடக்க வேண்டும். There is power in reading the word of God. இந்த தேவனுடைய வார்த்தைகளை வாசிப்பதிலே ஒரு வல்லமை உண்டு. தேவனுடைய வார்த்தைகளை தியானம் செய்வதிலே ஒரு வல்லமை உண்டு. தேவனுடைய வார்த்தைகளிலே நீங்கள் மனனம் செய்வதில் ஒரு வல்லமை உண்டு. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் படித்து அதன்படி நடப்பதிலே ஒரு வல்லமை உண்டு. சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தையை படிப்பதில் ஒரு வல்லமை உண்டு. தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதில் ஒரு வல்லமை உண்டு. தேவனுடைய வார்த்தையை மனனம் செய்வதில் ஒரு வல்லமை உண்டு. தேவனுடைய வார்த்தையின்படி நடப்பதிலே ஒரு வல்லமை உண்டு. இப்படி செய்வதுதான் அவருடைய வார்த்தை நம்மில் நிலைத்திருப்பதற்கான அடையாளமாக இருக்கிறது. அருமையான தேவ ஊழியர்களே, தேவ ஜனங்களே, நீங்கள் விரும்புவதெல்லாம் உங்களுக்கு நடக்க வேண்டுமா? நீங்கள் வேண்டுவதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டுமா? அப்பொழுது 2 நிபந்தனைகளை பின்பற்ற வேண்டும். ஒன்று, நீங்கள் இயேசுவில் நிலைத்திருக்க வேண்டும். இரண்டாவது, இந்த இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை உங்களில் நிலைத்திருக்க வேண்டும். 2 தான் முக்கியம். இதை நீங்கள் செய்கிற பொழுது நீங்கள் கர்த்தருடைய சித்தத்திற்குள்ளாக வந்து விடுகிறீர்கள். நீங்கள் கர்த்தருடைய சித்தத்திற்குள்ளாக வந்து விடுகிறீர்கள். அப்பொழுது உங்களுடைய சுய சித்தம், ஃப்ரீவில், கர்த்தருடைய சித்தத்தோடு இணைக்கப்பட்டு விடுகிறது. அப்பொழுது நீங்கள் கேட்பது எல்லாம் சரியானதாக இருக்கும். அப்பொழுது நீங்கள் கேட்பது எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த டச் பாயிண்ட் பைபிள்ல சொல்லுது, you may ask whatever you like and it will be granted. நீங்கள் விரும்புகிறதெல்லாம் கேட்கலாம், அவைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹalleluya. உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த அருமையான மதிய நேரத்திற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட இந்த புதிய மாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலை பெற்றிருந்தால் நீங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ அவைகள் எல்லாம் உங்களுக்கு செய்யப்படும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறீர். இதை கேட்கிற, பார்க்கிற, தியானிக்கிற ஒவ்வொருவரும் உம்மில் நிலை பெற்றிருக்க, உம்முடைய வார்த்தை ஒவ்வொருவரிலும் நிலை பெற்றிருக்க, அதன் மூலம் வேண்டிக் கொள்கிறதெல்லாம், விரும்புகிறதெல்லாம் வாழ்க்கையிலே நிறைவேற்றப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.